போற்றி போற்றி. ஓம் திரிபால நாயகியே போற்றி. ஓம் திரிசூலினியே போற்றி போற்றி. ஓம் கிரீம் லீம் கிரீம். நிறுத்துடா. ஓம் கிரீம் ரீம் ஐம். ஓம் ஜண்டாமுகியே போற்றி. ஓம் பாதாள பைரவியே போற்றி போற்றி. ஓம் திரிசூலினியே போற்றி போற்றி. ஓம் கிரீம் லீம் ஐம். ஓம் பாதாள பைரவியே போற்றி போற்றி. ஓம் நிறுத்துடா. அடி அடி நல்ல அடி. பாவி திருநீரை எடுத்து மூஞ்சில அடிச்சிட்டானே இவனா. சாமி அடிப்பட்டோம் அசராம இருக்கீங்க. சூப்பர் சாமி. நானே வழியை பொறுத்துட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்க. மூடிட்டு போடா. என்ன இவ எவ்வளவு அடிச்சாலும் அமைதியா இருக்கா? போடுங்க நல்லா இன்னும் 2 போடுங்க. ஏய் ஒழுங்கா இந்த பொண்ணை விட்டு போயிடு. முடியாதுடா மூதேவி. போறியா இல்லையா? முடியாதுடா. ஆசை நிறைவேற வரைக்கும் இங்க இருந்து நான் போக மாட்டேன். ஏய் நீ இங்க இருந்து போலனா உன்னை இங்க இருந்து விரட்ட வேண்டி. யார பாத்துடா டீனா? நாமலடா. ஆம்பளையா? ஏமா ஆம்பளைன்னு சொல்றா? அந்த ஆளு பொம்பளை பேய் தானே மேல ஏவி விடுறேன்னு சொன்னா. அதான் எனக்கும் புரியல. சாமி இந்த ஆம்பளன்னு சொல்லுது. புதுசா யாராச்சும் ஆயிட்ட உள்ள விட்டீங்களா? டேய் புள்ளா, நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். பேசாம இருடா. ஏய் வந்திருக்கிறது ஆம்பளனா யார் நீ? எதுக்காக இங்க வந்த? என் குடும்பத்தை பார்க்க வந்தேன்டா. உன் குடும்பமா? ஏதோ உன் குடும்பம். ஏய் எதுடி உன் குடும்பம்? அடி செருப்பால. ஏய் நாகலட்சுமி, என்னடி புருஷனை செருப்பால அடி பண்ற? புருஷனா? யாரு நீ? ஏய் நான் தாண்டி. நான் தான் உன் புருஷன் ஏகாம்பரம். தாத்தா. ஐயோ பாட்டியோட புருஷன்னா அப்ப வந்திருக்கிறது தாத்தாவா? ஏய் யாருகிட்ட நீ கதை விடுற? என் புருஷன் செத்து 25 வருஷம் ஆச்சு. ஏய் மூதேவி, நான் செத்ததுனால தாண்டி ஆவியா வந்திருக்கேன். 30 வருஷமா நீ பண்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னம்மா ஏதாவது ஒரு ஆவி வரணும் பார்த்தா உங்க அப்பா வந்திருக்கா. அதான் எனக்கும் புரியல. ஏய் அங்க என்னடி என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஏ சுபத்ரா, என்னடி சொல்றா உங்க அம்மா? அது அப்பா அது வந்து நான் அடடடடடடே. என்னடி அப்பா உளர்னா மாதிரி இப்போ உளறிட்டு இருக்க? நீ உங்க அம்மா கூட சேர்ந்து ஆட்டமா போடுற. இரு உங்க 2 பேருக்கு சேர்த்து சுளுக்கு எடுக்கிற. தாத்தா எப்படி தாத்தா இருக்க? சுந்தர் சுந்தர் எப்படிடா இருக்க? தாத்தா
சின்ன வயசுல இந்த கையால தூக்கிட்டு போய் குச்சி முட்டாய் குருவி ரொட்டிலாம் வாங்கி கொடுத்தியே தாத்தா. எப்படி தாத்தா இருக்க தாத்தா? இதுதான் தாத்தா என் பொண்டாட்டி, பேரு மீனாட்சி தாத்தா. மீனாட்சியா? டே 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 மீனாட்சி மகாலட்சுமி மாதிரி இருக்கடா செல்லம். தேங்க்ஸ் தாத்தா. கடைசி வரைக்கும் சந்தோஷமா நல்லா இருங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் பிரிக்கவே முடியாது. தாத்தா தாத்தா தாத்தா, நீயே எனக்கு வந்து மகனா பிறக்கணும் தாத்தா. ஏய் எங்கடா என் ஆசை பேர? தாத்தா இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன் தாத்தா. டே 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 நான் ஒன்ன சொல்லடா. என் செல்ல பேர சிவா எங்கடா? தாத்தா சிவாவா? ஆ, தாத்தா இவ்வளவு பெரிய மனுஷனா வளர்ந்து நிக்கிறானே, இவன் தான் சிவா தாத்தா. சிவா டேய் சிவா. சிவா டே 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 சிவா எப்படிடா இருக்க? நல்லா இருக்க தாத்தா. எப்படிடா இருக்கா உன் பொண்டாட்டி சக்தி? நல்லாவே இருக்க. கடைசி வரைக்கும் அவளை நல்லபடியா பாத்துக்கணும் என்ன? சரி தாத்தா. இவருக்கு எதுக்கு தெரியலாத வேலை? சக்தி உடம்புல பூந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு. உன்கிட்ட நிறைய பேசணும். ஒரு ரூம்ல போய் பேசலாம் வா. தாத்தா ரூமுக்கா? என் செல்ல குட்டி சிவா பயப்படாம வாடா வா. ஐ தாத்தா பாச கூட்டு போறாரு. தாத்தா போயிட்டாங்களே. சாமி சாமி யோ பெரிய சாமி, என்னடா இந்த வாயடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்க? பூஜையில நடந்ததை நினைச்சு தாண்டா யோசிச்சுட்டு இருக்க. எனக்கே தெரியாம எப்படி ஒரு ஆம்பளை ஆவி உள்ள வந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கை கொடுங்க சாமி. எதுக்குடா? பின்ன இது வரைக்கும் எந்த ஆவியும் வர வச்சதே இல்ல. முதல் தடவையா இப்போ ஆவி வர வச்சுக்கீங்க. கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொஞ்சம் விட்டிருந்த அந்த ஆவி என்ன அடிச்சே கொண்டிருக்கும். நானே அந்த ஆம்பளை ஆவியை பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். கவலை விட சாமி, அதான் பேய வர வச்சாச்சுல. இனிமே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். டேய் சின்னசாமி, எவ்வளவு சீக்கிரம் இங்க இருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. நீ கவலைப்படா சாமி, நீ பிளான் மட்டும் போடு, நான் எக்ஸிக்யூட் பண்றேன். சாமி என்ன இதெல்லாம்? ஏமா என்னாச்சு? என்ன ஆச்சா? பாத்தீங்கல்ல, அந்த சக்தி உடம்புல நீங்க சொன்ன பேய் வரும்னு பார்த்தா என் புருஷன் வந்து தொலைச்சிருக்கான். அது அது ஏதோ கிராஷ் டாக் ப்ராப்ளமா? போன் பேசும்போது ஏதோ கிராஷ் டாக் வரும் இல்ல, அது மாதிரி தான் இதுவும். யோ சின்னசாமி, என்ன கதை விடுற? அவன் கதை விடல, உண்மையதான் சொல்றான். சில நேரங்கள்ல நாம சில பேய்களை வர வைக்கும் போது எங்கேயோ தப்பு நடந்து குறுக்க சில பேய்கள் முந்திக்கிட்டு உள்ள வந்துடுது. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. சாமி, எங்க என்ன தப்பு நடந்ததுன்னு சொல்லுங்க. சரி, நீங்க மைய அந்த பொண்ணோட தலையில தானே தடவுனீங்க? அம்மா தடவுனல? என்னம்மா நீ? சத்தியமா சக்தியோட உச்சந்தலையில தடவுனமா? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீயே வந்து அவ உச்சந்தலையில தொட்டு பாரு, தெரியும். அப்போ வேற எங்கேயோ பிரச்சனை நடந்திருக்கு. சரி பரவாயில்ல, விடுங்க. பரவாயில்ல விடுங்களா? சாமி, இப்ப வந்திருக்கிற பேயை எப்படி விரட்டுறது? நீங்க சொன்ன பேயை எப்படி உள்ள கொண்டு வரது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. சின்னசாமி, அந்த மைடப்பாவை எடு. ஐயோ, இன்னொரு மையா? இந்த மை அந்த பொண்ணு தலையில தடவுங்க. வந்த பேய் போய் நான் சொல்ற பேய் வந்துடும். சாமி, இந்த மையெல்லாம் வேணாம் சாமி. என்னால அவ தலையில தடவவே முடியல.
இப்ப வேற அவளுக்குள்ள என் புருஷன் ஆவி இருக்கு. இப்ப வேற அவ 2 ஆளா இருக்கா. ஒரு ஆளா இருக்கும்போதே அவ அந்த வாங்குனா. இப்ப வேற 2 ஆளா இருக்கா. என்ன ஒரு வழி பண்ணிடுவா சாமி. இப்போ இத விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. இந்த மைய தலையில தடவுங்க, என் பேய உள்ள இறக்குங்க. அவளை விரட்டவே போராடிட்டு இருக்கோம். இப்ப அவ உடம்புல இருக்கிற ஆவிய வேற விரட்டணுமா? இன்னைக்கு நான் ஒரு வழி ஆக போறேன். சாமி, இந்த தடவை எதுவும் சொதப்பாதுல்ல? சொதப்பவே சொதப்பாது. தைரியமா போங்க. இத பாருங்க, எந்த காரணத்தை கொண்டும் அந்த சக்தி சிவாவோட சேரவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த முறை அந்த சக்தியை நான் விரட்டாம விட மாட்டேன். முதல்ல உள்ள இருக்கிற என் புருஷனை விரட்டுங்க. கொண்டாங்க மைய. வாமா. இந்த மைதா உன்னை காப்பாத்துது இல்ல? என்ன பெரியசாமி? டேய், இந்த மை அப்படிப்பட்டது இல்லடா. எங்கட்டே வா. டே சிவா, உனக்கு உன் தாத்தாவ, அதாவது என்ன பிடிக்குமா? ஏன் தாத்தா இத இப்படி படுத்துக்கிட்டே நான் கேட்கணுமா? உட்கார்ந்து கேட்க கூடாது? பரவாயில்ல, சொல்லுடா. என்னடா உன் தாத்தா கேக்குற? யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. உங்களை எனக்கு பிடிக்கும். டேய், என்னடா சொரத்தை இல்லாம சொல்ற? சின்ன வயசுல 2 கைய விரிச்சு இவ்வளோ பிடிக்கும் சொல்வல்ல, அந்த மாதிரி சொல்லுடா. தாத்தா, எனக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி சொன்ன மாதிரிலாம் ஞாபகம் இல்லை தாத்தா. அப்போ நீ சின்ன பையன், மறந்துருப்படா. தாத்தா சொன்னா உண்மையா தாண்டா சொல்லுவ. நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா? அது வந்து தாத்தா, எனக்கு எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு இவ்வளோ இல்லை இல்லை குறும்புடா உனக்கு, குறும்பு. சிக்கன வா மீனுக்குட்டி, என் கூடவே இரு நீ. ஐயோ, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. வேலை இருக்கா? என்ன விட அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? வா, நீ உட்காரு. நீ என் கூடவே இருக்கணும் இன்னைக்கு. உனக்கு ஒரு நல்ல கதையை சொல்றேன். சொல்லுங்க, ரொம்ப பயமுறுத்தாதீங்க. சொல்லு, உனக்கு என்ன சாமி கதை சொல்லணும்? கந்தசாமி, முனுசாமி, ஆறுசாமி, என்னங்க சத்தம் குறைஞ்சு போச்சு? பயம் போயிடுச்சு, வேற வந்துருச்சு. எங்க இந்த சுந்தர் பயலுக்கு இடம், பொருள், ஏவல் எதுவுமே தெரியாது. கண்ட நேரத்துல கண்ட மெனிக்கு இருக்கான். ச்சே, டேய் சுந்தர். இந்த பாட்டிக்கு வேற வேலையே இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் நந்தி மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன மீனுக்குட்டி, எப்பயும் நான் சொல்றத இப்ப நீ சொல்லிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு. பாட்டி, என்ன பாட்டி? ஏண்டா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இப்படியாடா இருப்பீங்க? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படியா வந்து பாப்ப? எப்படியோ பண்ணிட்டு போங்க. ஆமா, சக்தி எங்கடா போனா? மீனுக்குட்டி, சக்தி எங்கம்மா? சக்தி மாடியில சிவாவை கூட்டிட்டு போனா. பாட்டி, சக்தி மாடிக்கு சிவாவை கூட்டிட்டு போயிருக்கலாம், போய் பாரு. ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சமோ அது நடந்து போச்சே. சிவாவை கூட்டிட்டு போய் அவ என்ன பண்றாளோ? இப்ப அந்த கதையை ஸ்டார்ட் பண்ண நல்லா கேட்டு. கருமம் எவ்வளவு சொன்னாலும் கேட்காத. மீனுக்குட்டி, அந்த லூசு கிளம்பி போயிருச்சு. நமக்கு எப்படி எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வருது பாரு. ஓகே, இப்ப கதையை சொல்றேன். அது வந்து ஏண்டா சிவா, இந்த உலகத்திலே உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? என்னடா யோசிக்கிற? சொல்லுடா. இல்லை தாத்தா, எனக்கு அந்த மாதிரி யாரையும் பிடிக்காது. இல்லடா, நீ பொய் சொல்ற. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது யாரையோ நீ ரொம்ப நேசிக்கிறன்னு. நேசிக்கிறது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னு நீயே சொல்லு.
அட தாத்தா கிட்ட என்னடா வெக்கம்? டேய் டேய் சிவா சொல்றா, யாருடா அந்த பொண்ணு? பாவி, பேய் வேஷம் போட்டு லவ் சொல்ல வைக்கிறியா? இரு இரு, உனக்கு என்ன பண்றன்னு பாரு. டேய் 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 சிவா, யாருடா அந்த பொண்ணு? என்னங்க யாரு? என்னங்க பாட்டி என்ன பாட்டி என்னாச்சு? சண்டாளா, எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. பாட்டி என்ன நீங்க என்ன எதுக்கு அப்படி சொல்றீங்க? என்ன அப்படி காரணம்? ஆ? காரணம் வேற சொல்லணுமாடா உனக்கு? டேய், எத்தனை வருஷம் கழிச்சு என் புருஷன் என்ன பார்க்க வந்திருக்கிறாரு. நீ என்னடானா அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு வெட்டி கதை பேசிட்டு இருக்க? இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கும், அதை நீ கெடுத்துருவ போல இருக்கேடா. பாட்டி நான் ஒன்னும் தாத்தா கிட்ட நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இங்க பாருடா, என் புருஷன் இங்க இருந்து போற வரைக்கும் என் கூட தான் இருப்பாரு. எங்களை பிரிக்கணும்னு நினைச்சா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். வாங்க போலாம், வாங்க வாங்க, நம்ம ரூமுக்கு போலாம். அங்க நீங்க உங்க இஷ்டம் போல இருக்கலாம். அடியே நாகலட்சுமி, பாட்டி என் பேரன் கூட நான் பேசிட்டு வரேன், நீ போடி. ஏங்க கட்டுன பொண்டாட்டி குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன், நீங்க என்னடானா பேரன் கூட பேசிட்டு வரேன்னு சொல்றீங்க. எனக்கு உங்க கூட பேசணும்னு ஆசையா இருக்காதா? கல்யாணமான நாள்ல இருந்து என் பேச்ச கேட்ட ஒரே மனுஷன் நீங்க மட்டும்தான். உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கா? ஏங்க, நாம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க போலாம், வாங்க வாங்க. அடியே நாகலட்சுமி, எனக்கு தூக்கம் வருது, நீ போ. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஐயோ, என் புருஷனுக்கு தூக்கம் வருதான். வாங்க, நாம ரூம்ல போய் தூங்கலாம். இல்ல இல்ல, நான் என் பேரன் கூட பேசணும். அவன் கூட தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அவனை கட்டி பிடிச்சு தூங்கினாதான் எனக்கு தூங்கினா மாதிரி இருக்கும். கட்டி பிடிச்சா? நீ போ. என்னங்க நீங்க கட்டுன பொண்டாட்டி கூப்பிடுற, நீங்க என்னடானா பேரங்கீரன்னுட்டு. வாங்க போலாம். அடியே நாகலட்சுமி, நான் வரலடி, நீ போடி. அம்மாடி, ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? டே சுந்தரு, அடியே சுப்பு, ஐயோ வாங்கல, யாராவது வாங்கல. கத்திட்டு இருக்க? அதான் தாத்தாவும் பேரனும் பேசிட்டு இருக்காங்களா, நீ ஏன் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ற? அடே, நான் ஒரு பொண்டாட்டிடா. என்னது போண்டாட்டியா? அம்மா தாத்தாக்கு போண்டாட்டி என்ன தான் தெரியுமா? என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கடந்து கத்திட்டு இருக்க? சுபத்ரா, இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அப்பா வந்திருக்கிறாருமா. அவரை என் ரூம்க்கு கூட்டிட்டு போலான்னா, ஆனா அவரு இந்த சிவா ரூம்ல படுத்துக்கிறேன்னு சொல்றாருமா. இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? நீயே சொல்லுமா. அம்மா, நீயே உங்க அப்பாவை கீழே வந்து படுக்க சொல்லுமா. ஏய் ஏய் பாட்டி, ஆ? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்க. தாத்தா எங்க படுத்தா என்ன பாட்டி? அவர் இஷ்டம் போல இருந்துட்டு போட்டுமே, விட. உனக்கு என்னடா, நீ மட்டும் உன் பொண்டாட்டிய பிரிஞ்சா இருக்க? எப்ப பார்த்தாலும் அவளை கொஞ்சிக்கிட்டே இருக்க. கரெக்டா லாக் பண்ணுது. நான் மட்டும் ஏன்டா பிரிஞ்சிருக்கணும்? எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவரு என் ரூம்ல என் கூட தான் படுக்கணும். பாட்டி, தாத்தா தான் சிவா கூட படுக்கணும்னு ஆசைப்படுறாருல, விடு பாட்டி. இன்னைக்கு ஒரு நாள் தானே, கூட இருந்துட்டு போட்டோம். டேய் சுந்தரே, உனக்கு என்ன தெரியும்னு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம வாயை மூடிட்டு கடறா. பாட்டி, அதான் 40 வருஷமா குடும்பம் நடத்துற பேர்ல தாத்தாவை குடும்பப்படுத்திருக்கல, இன்னைக்கு ஒரு நாளாவது வந்த இடத்துல சந்தோஷமா இருக்கட்டுமே, விட. டேய், உங்களால முடியலன்னா விடுங்கடா. என் புருஷனை எப்படி என் ரூமுக்கு கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். போங்கடா. தாத்தா பார்த்து ஜாக்கிரதையா இருங்க தாத்தா, பாட்டி உங்களை திரும்பி மேல அனுப்பிச்சிட போகுது. பாஸ், தாத்தா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, அவருக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்டு எல்லாம் கொடுத்து நல்லா கவனிங்க பாஸ். தாத்தா நல்லா பேரனை கட்டிக்கிட்டி பிடிச்சி நல்லா சந்தோஷமா இருங்க. ஏங்க, பாட்டி எங்க தான் போனாங்க? தெரியல, ஏதாச்சும் கேனத்தனமா பண்ண போயிருக்கும். ஏங்க, என்ன பேயா? ஆஹா, பாட்டி. அட ரெண்டும் ஒண்ணு தானே. ஆ.